Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோவில் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சூப்பரான இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பெஷலி நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன மாதிரி ஒர்க் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது மிஷின் லேர்னிங் டொமைனுக்கான இன்டர்ன்ஷிப். ஸோ உங்களுக்கு மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த ஏரியாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஒவ்வொரு சீசனுக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வின்டர் இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு என்டர்பிரட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று உங்களுக்கு வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், இது ஒரு லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப். ஸோ மிஷின் லேர்னிங் பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டேர்ம் 6 மாதம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடுச்சுன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் நீங்கள் மினிமலாக பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு நீங்கள் பைத்தான் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். NLP, ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றின பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பைத்தானுடைய லைப்ரரிஸ், நம்பை, பாண்டாஸ், ஸோ ஏதாவது ஒரு லைப்ரரி பற்றி கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றின பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலான விஷயங்கள். அதே மாதிரி மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன மாதிரி அல்காரிதம்ஸ் இருக்குது அப்படிங்கிற தியரட்டிக்கலான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம லைப்ரரிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் லைவாக நான் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ GE கெரியர்ஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீலொகேஷன் அசிஸ்டன்ஸ் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லொக்கேஷன் பெங்களூர். ஸோ இங்கே உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் கிளவுட். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் ஆப்ஷனலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாம்டா AWS சர்வீசஸ். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஃபர்தராக இன்டெப்த்தாக ப்ராஜெக்ட் மூலமாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது டேட்டா விஷுவலைசேஷன் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ SQL அண்ட் டேபிளு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் அதை விட்டுறலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணி ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ப்ரொஃபைல் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ லிங்க்டின்லேருந்து கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம தேர்டாக பார்த்துட்டு இருக்கிறது, நிறைய பேர் வெப் டெவலப்பர் ஆகணும், அதுவும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அல்லது நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான சூப்பரான இன்டர்ன்ஷிப் தான் dendrite.ai அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இன்டர்ன்ஷிப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் React.js சூஸ் பண்ணலாம் அல்லது பேக் எண்ட்க்கு நீங்கள் Node.js சூஸ் பண்ணலாம். நீங்கள் UI டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெய்லி 3 to 5 ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அல்லது காலேஜில் உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்படி டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டைஃபண்ட் ஆர் சேலரி
வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்தாக பார்த்துட்டு இருக்கிறது ஏடிபி கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. கம்பெனி லொகேஷன் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறிப்பிட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஓப்பனிங்கில் இருக்கோ ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் போதுமானது, நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து அவங்களோட கெரியர் போர்ட்டலில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் வந்து இன்டர்ஷாலாலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கான்ட்லோ அப்படிங்கிற கம்பெனி பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 monthsக்கான இன்டர்ன்ஷிப். ஸோ உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸில் நிறைய ஸ்கில் செட் இருக்கும். அதாவது விசுவலைசேஷன் டூல் இருக்கும், பைத்தான் இருக்கும், எஸ்கியூஎல் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்ஸ் எனக்கு தெரியும் ஆனால் இன்டெப்த்தாக ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் 5,000 உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா 20 டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்ளை பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 5 இன்டர்ன்ஷிப்க்கான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.